அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய என் இனிய உறவுகளுக்கு மதிய நேர வணக்கங்கள். நான் பிரான்சிலிருந்து ராமநாதன் ரகுராமன். எங்கள் தம்பி வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனா சார்ந்த அரசியல் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் இந்த சமூகத்தின் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும். இந்த சமூகத்துடன் வெளிப்படைத்தன்மையோடு, உள்ளார்ந்த தன்மையோடு, இதய சுத்தியான தன்மையோடு நாங்கள் எமது உணர்வுகளையும் வாழ்வியல்களையும் அரசியல்களையும் எங்கள் தம்பி வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனா என்ற ஒரு அரசியல் தலைமையை நாங்கள் உளமாற ஏற்று அவரது ஆதரவாளர்களாக நாங்கள் இந்த அரசியல் பணியை, அரசியல் எண்ணத்தை, அரசியல் சிந்தனையை சமூகத்துடன் கதைத்து கொண்டிருக்கின்றோம். ஒரு வரலாற்றிலே நாங்கள் ஒவ்வொரு எமது தமிழ் பாரம்பரிய நற்குரல்களுடன் நல்ல செய்திகளுடன் இனிவரும் காலங்களை நாங்கள் கொண்டு செல்லலாம் என்று எண்ணுகின்றேன். பார்க்காத பயிரும் கெடும். இதன் அர்த்தம் என்னென்று சொன்னால், ஒரு பயிரொன்று கொண்ட வச்சவன் சொன்னால் அந்த பயிர் சரியாக பராமரிக்கப்படாவிட்டால் அந்த பயிர் கெட்டுப்போய் தன்னிலை இழந்துவிடும். அதுபோன்றுதான் உறவுகளும். ஒரு மனித வாழ்க்கையிலே உறவுகள், அந்த உறவுகள் சார்ந்த எண்ணங்களையும் சிந்தனைகளையும் நாங்கள் பின்பற்றாமல் விட்டோம்னு சொன்னால் அந்த உறவுகள் அற்றுப்போய்விடும் என்றதுதான் அதன் பொருள். அப்போ இந்த சமூகத்திலே வாழ்கின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் சார்ந்த உறவுகளையும் நாங்கள் யாரை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணங்களையும் இந்த சமூக ஊடகங்களிலே கொண்டு சென்று தான் ஆக வேண்டும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனா இந்த அரசியலிலே எண்ணத்தை இழந்து நிற்கின்றார். அவர் இந்த அரசியலிலே யாரையெல்லாம் அடையாளப்படுத்தி இந்த சமூகத்துக்கு எண்ணத்தை சொல்ல வருகின்றார். அவருடைய அரசியல் யாருக்கானது? இவ்வாறான கேள்விகளை எல்லாம் நாங்கள் உங்களோடு கதைப்பதற்கான முழு காரணமும், இந்த அரசியல் பரப்பில் அவர் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற தனித்துவமான சிந்தனையுடன் 2024க்கு பிறகு நாங்கள் இன்றைக்கு ஒரு தலைமையை இழந்து மேற்பார் இல்லாத மந்தை போல இந்த இனம் இன்று தவிக்கின்றது. 2009 மௌனிப்பு, அதன் பிற்பாடு ஏற்படுகின்ற வாழ்வியல் அரசியல்கள், இந்த அரசியல்களிலே இந்த அரசியல்வாதிகள் எங்களுக்கு செய்த நன்மை தீமைகள் என்ன என்றதையெல்லாம் நீங்கள் இன்றைக்கு நேரடியாக கண்டு கொண்டிருக்கின்றீர்கள். வடகிழக்கை பொறுத்த வரைக்கும், அதிலும் குறிப்பாக வடக்கு மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் அரசியலிலே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி வைத்திருப்பவர் தம்பி வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனா. இன்றைக்கு ரணிலுடைய ஆட்சியராக இருக்கட்டும், இன்றைக்கு இருக்கின்ற அரசாங்கத்தினுடைய ஆட்சியாக இருக்கட்டும், எவர் மீதும் தமிழ் மக்கள் சார்ந்த உண்மைத்தன்மையான எண்ணங்களுக்கும் வாழ்வியலுக்கும் எதிராக நிற்கின்ற அனைத்து அரசியல் தலைவர்களையும் மிக நேர்த்தியாக, மிக தெளிவாக, உன்னதமான எண்ணத்துடன் அவர் எதிர்த்து நிற்பதை யாரும் மறுத்து விட முடியாது என்பதை நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அரசியல் பரப்பிலே நாங்கள் அரசியலுக்கு வருவது முக்கியமல்ல, மக்களால் தெரிவு செய்யப்படுவதும் முக்கியமல்ல. ஆனால் இவை இரண்டும் இடம்பெற்ற பிறகு அந்த மக்களுக்கு உண்மைத்தன்மையாக நிற்க வேண்டும் என்பதுதான் அந்த அரசியலின் அடிப்படை தத்துவம். இன்றைக்கு இந்த சமூகம் எதை எதிர்பார்க்கின்றது, எந்த மாற்றத்தை எதிர்பார்க்கின்றது என்பதை இந்த சமூகத்தின் உயிர் நாடியான உள்ளத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அரசியல்வாதி தம்பி வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனா மட்டுமே. சில பாதைகளிலே நாங்கள் பயணிக்க விரும்பவில்லை. ஏனென்று சொன்னால் அது மிக புனிதமான வரலாற்றுக்குரிய பாதை. அந்த பாதையிலே பயணித்து நாங்கள் ஒரு மாற்றத்தை கண்டுவிட முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு எங்களோட மிக தெளிவான அறிவு சிந்தனையின் மூலம் நாங்கள் மிக தெளிவாக முடிவு செய்து விட்டோம். ஆதலால் எங்கள் தம்பி வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனாவுடைய அரசியல் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் இந்த அரசியல் பரப்பில் அவருடைய அரசியல் ஏன் அவசியமானது என்பதை நாங்கள் சொல்லியே ஆக வேண்டும். இன்றைக்கு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட நிதி ஒதுக்கப்படுகின்றது. அந்த நிதிகள் எவ்வாறு ஒதுக்கப்பட்ட நிதிகள், எங்கே, எப்படி அவை மக்கள் மத்தியிலே போய் சென்று அடைகின்றது என்பதை கூட இன்றைக்கு சமூகத்திலே கொண்டு செல்வதற்கும் அதை கொண்டு சென்று கதைப்பதற்கும் இன்றைக்கு அரசியல் தலைமைகள் தயாராக இல்லை. அந்த வகையில்தான் எங்கள் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனா அவர்களால் ஒதுக்கப்பட்ட நிதிகள் கூட இன்றைக்கு அரசாங்கத்தின் சமூகமாகிய நீங்கள் இன்னும் ஒன்றை மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு என்னால் கூட இந்த சமூகத்துக்கு இப்படி இழந்து உண்மைத்தன்மையாக இன்று பணியாற்ற முடியாது. ஒருத்தன் ஒரு விடுதலை போராட்டத்தில் தன்னை இழந்து, தன்னை அர்ப்பணித்து, தன் உயிரை அர்ப்பணித்து ஒரு தேசிய தலைவர்களை எவ்வாறு ஒரு போராளியாக பணியாற்றினானோ, அதுபோன்று ஏனைய கட்டுமானங்களில் ஒவ்வொரு போராளிகளும், காவல்துறை உறுப்பினர்களும், ஏனைய பணியாளர்களும் பணியாற்றிச்சினமோ, அவைக்குள்ள ஒரு ஆளுமை இருந்தது. தலைவர் இருக்கின்றார் என்ற ஒரு நம்பிக்கை, அவருடைய நெறிப்படுத்தல், அவருடைய பலம் எங்களுக்கு பலமாக இருந்தது. இதை நீங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.
இந்த அரசியல் பணி என்ற ஒன்றில் வைத்திய தம்பி ராமநாதன் அர்ச்சுனாவுடைய அரசியல் வருகை, இதன் போது அவனுக்கு பக்கத்துணையாக இன்று வரைக்கும் அவரிடம் இருப்பது ஒன்றே ஒன்றுதான்: தன்னை நம்புவதும், தன் ஆளுமையை நம்புவதும், தன் அறிவு திறனை நம்புவதும் தான் அவருடைய பலம். இந்த சமூகம் நீங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு தளபதிமாருக்கு பின்னாலும் தேசிய தலைவர் என்ற ஒருவர் நின்றார். அந்த பலம் இருக்கும் வரைக்கும் தான் தமிழினம் பலமாக 2009 வரைக்கும் நாங்கள் பயணித்தோம். ஒன்றை இந்த பேரினவாத அரசியல் தலைமைகளிடமிருந்து நீங்கள் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். இன்று அந்த அரசியல் சாக்கடைக்குள் நின்று தனி ஒருவனாக, துணிவாக, தன்னம்பிக்கையாக, எந்த விதமான மக்களையும் தன்னுடைய கஷ்டங்களை கொடுக்காமல் தன்னுடைய அரசியலை தானே நொந்து கொண்டு அரசியல் செய்கின்ற ஆற்றல் இனி வரும் காலத்தில் உங்களுக்கு எப்போதும் கிடைக்கப் போவதில்லை என்பதை தமிழ் சமூகமாகிய நீங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அவருடைய பேச்சாற்றல், அவருடைய சில சொற்பிரயோகங்கள் உங்களுக்கு தவறாக இருக்கின்றது என்பதை நாங்கள் மிக தெளிவாக ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் அது அவருடைய வலி. அவன் ஒருவன்தான். அவனால் இவ்வாறு எல்லா விடயங்களிலும் எவ்வாறு பங்கு பெற்ற முடிகின்றது, எவ்வாறு தன்னை ஒருநிலைப்படுத்தி கொண்டு பணியாற்ற முடிகின்றது என்பதையெல்லாம் நான் மிக தெளிவாக சீர்தூக்கி ஆராய்ந்து பார்க்கின்றேன். இங்கே தமிழ் இனத்துக்கு இனியொரு தனித்தமிழீழம் கிடைக்கும் என்ற எண்ணம் எல்லோருக்கும் உரியது. ஆனால் அது நடைமுறையில் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய பலத்தோடும் சர்வதேச பக்கத்தோடும் நாங்கள் இருக்கிறோமோன்னு சொல்லி கேட்டால் நிச்சயமாக இல்லை. இது யதார்த்தமான உண்மை. இது ஒவ்வொரு உண்மை தமிழருக்கும் நிச்சயமாக தெரியும். இங்கே நீங்கள் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த வடக்கு மாகாணம் என்பது புலம்பெயர் நாடுகளிலே இருக்கின்ற அபிவிருத்தி போல் ஒரு மாற்றத்தை காண வேண்டும் என்று சிந்திக்கின்ற ஒரே ஒரு அரசியல்வாதி தம்பி வைத்திய ராமநாதன் அர்ச்சுனா மட்டும்தான். இன்றைக்கு நாங்கள் சிதைக்கப்பட்டிருப்பது இனத்தின் அரசியல் தலைமைகளாலும், முறையற்ற அரசியல் தலைமைகளாலும், முறையற்ற அரசு அதிகாரிகளின் முறையற்ற செயல்களாலும் தான் நாங்கள் இங்கே சிதைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்றைக்கு ஏனைய மாகாணங்கள் எல்லாம் அபிவிருத்தி நோக்கி பயணிக்கின்ற பொழுது வடக்கு மாகாணம் மட்டும் ஒதுக்கப்பட்ட காசுகள், ஒதுக்கப்பட்ட அபிவிருத்திகள், ஒதுக்கப்பட்ட ஒழுங்குகள் எல்லாம் சிதைக்கப்படுகின்றது. இதுவும் ஒரு இன அழிப்பு என்பதை இந்த சமூகமாகிய நீங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். 2009 வரை நாங்கள் பகிரங்கமாக அழிக்கப்பட்டோம். 2009க்கு பிறகு இந்த பீரணவாதமும் இந்த சர்வதேசமும் என்ன செய்தது சொன்னால், நாங்கள் தீர்மானித்த எங்கள அரசியல் தலைமைகளை, சலுகைகளையும் ஊழல்களையும் நிறைய செய்ய அவையை விட்டு அதனூடாக எமது இனத்தின் வாழ்வியலை சிதைத்த பெரும் பங்கு 2009க்கு பிறகு இந்த அரசியல் தலைமைகளுக்கு என்பதை நீங்கள் மறந்தும் கடந்து விட முடியாது. கஜேந்திரகுமாராக இருக்கட்டும், கஜேந்திரனாக இருக்கட்டும், சிறுரன் ஐயாவாக இருக்கட்டும், ஏனைய அரசியல் தலைமைகள் எவராவாக இருக்கட்டும், இந்த மக்களுக்கு உண்மையாக இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஒருதன் இழந்து வந்து தன்னை அர்ப்பணித்து இந்த சமூகத்துக்கு ஒரு ஆற்றலான மாற்றீடை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருக்கின்ற பொழுது அந்த எண்ணத்தையும் அவனையும் பலப்படுத்த வேண்டியது உங்களுடைய கடமை. நாங்கள் 2009 வரை ஒரு தலைமையை பலப்படுத்த தவறினோம். அதன் விளைவுகளை இன்று அணுவாக ஒவ்வொரு தமிழனும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றான். அதுபோன்று இந்த அரசியல் மாற்றம் என்பது 2024 சாவச்சேரி வைத்தியசாலையில் இன்றைக்கு 50 வருடங்களுக்கு முதல் ஒரு பிரசவ விடுதி இருந்தது, குழந்தையை பெற்றுக்கொண்டோம். ஆனால் 2024 வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அந்த வைத்தியசாலைக்கு செல்கின்ற பொழுது அங்கே நீங்கள் பிரசவம் பெற முடியாது. ஆனால் இன்று நீங்கள் அங்கே பிரசவம் பெற முடியும், சத்திர சிகிச்சை செய்ய முடியும். வைத்தியர்களுடைய மாற்றங்கள் இன்றைக்கு வைத்தியத்துறையிலே ஏற்படுகின்ற பெரும் மாற்றங்கள் எல்லாம் யாரால் உருவாக்கப்பட்டவை? பாராளுமன்றங்களிலே பாராளுமன்றம் என்றால் என்ன? அந்த பாராளுமன்றங்களிலே எங்களுக்கு இருக்க அதிகாரங்கள் என்றால் என்ன? நாங்கள் எவ்வாறான தீர்வுகளை பெற்றுக்கொள்வதற்கு எப்படியெல்லாம் கதைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு மாற்றத்தை உருவாக்கியவர் தம்பி வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா என்பதை இந்த சமூகம் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. பலப்படுத்துங்கள், உண்மையை ஆய்வு செய்யுங்கள். உங்கள் இதயத்திலே கையை வைத்து உங்களுக்காக உங்களில் ஒருவன் வந்து நிற்கிறார் என்பதை நீங்கள் ஏற்க மறுத்தீர்களாக இருந்தால் மீண்டும் எங்கள் இனம் தலை தூக்கி வாழ முடியாத அரசியல் பாதையிலே பயணிக்கும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. உண்மை, நேர்மை, மக்களுக்கான எண்ணம் இவையெல்லாம்
அவன் சார்ந்தது. அவன் உங்களுடன் மரணம் வரைக்கும் நிற்பான். நீங்கள் அவனை ஆதரி